ஹாய், இன்னைக்கு நம்ம சட்னி சாம்பார் இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூவை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு காமெடி டிராமா. டைரக்ட் பண்ணது டைரக்டர் ராதா மோகன். இதுக்கு மியூசிக் அஜீஷ். இதுக்கு சினிமாட்டோகிராஃபி பிரசன்னகுமார். இதை ப்ரொடியூஸ் பண்ணது இஷாரி கே கணேஷ். இதுல யோகி பாபு, வாணிபோஜன், சந்திரன், இளங்கோ குமரவேல், மைனானந்தினி, நிதின் சத்யா, டெல்லி கணேஷ், நிழல்கல்ரவி, மீராkrishnan மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதுல லிமிட்டடா 6 எபிசோட்ஸா இந்த வெப் சீரிஸ இதை எடுத்து முடிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா யோகி பாபு சென்னையில ஒரு தள்ளுவண்டி கடைய இருந்து நடத்திட்டு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா சட்னி ரொம்ப ஃபேமஸா இருக்கு. நிழல்கல்ரவி ஊட்டியில அமுதா கஃபேன்னு ஒரு ஹோட்டல்ல இருந்து நடத்திட்டு வராங்க. அங்க சாம்பார் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. என்னோட ஹோட்டலும் நல்ல விதமா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் சடனா பாத்தீங்கன்னா நிழல்கல்ரவி கேன்சர் பெட்ல படுத்துடுறாங்க. அப்புறம் தனக்கு கடைசி ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட மகன் சந்திரன் கிட்ட சொல்றாங்க சில விஷயத்த. நிழல்கல்ரவிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட இருந்து வந்திருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு யோகி பாபுவும் பையனா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. நிழல்கல்ரவிக்கு இந்த சந்திரன் அவங்க குடும்பத்து கூட யோகி பாபுவும் இருக்கணும்ட்டு நினைக்கிறாங்க. சந்திரன் சென்னைக்கு போய் யோகி பாபு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஊட்டிக்கே கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க யோகி பாபு முதல்ல வரதில்லை, அப்படி இப்படி இருக்கிறாங்க. அப்புறம் கடைசியில அந்த ஃபேமிலி கூட இருக்கிறாங்க. இந்த ஃபேமிலி எல்லாம் யோகி பாபுவை எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா மீதி கதை. இதுல வாணிபோஜனுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த வெப் சீரிஸ்ல காட்டுறாங்க. அப்புறம் சார்லியோட பெர்ஃபார்மன்ஸும் இதுல ரொம்பவே நல்லா இருக்கு. சட்னி சாம்பார் ஒரு சுவையான கதை. தேங்க்யூ.